தரவும் தகவலும். So data and information. So data information, right? தரவும் தகவலும். இப்போ உதாரணமா தரவும் தகவலும் வண்டா இங்க நாங்க பார்க்க வேண்டியது தரவண்டா என்ன, தகவலண்டா என்ன. வேற ஒன்றும் இல்லை. தரவண்டா என்ன, தகவலண்டா என்ன. உதாரணமா தரவண்டு நாங்க எதை சொல்றோம்? ரெண்டா பார்ப்போம். தரவு, தரவு தகவல். இப்ப என்னண்டா தரவண்டா என்னண்டா எங்களுக்கு அங்க ஒரு முழுமை, நாங்க அந்த தரவுன்றது ஒரு எழுந்த மனமா இருக்கு, அதை வைத்து ஒரு கருத்துக்கு வர முடியாது, இதுதான் விடயம் என்று நாங்க அறிந்து கொள்ள இயலாது. அப்ப அதெல்லாம் சொல்றோம் நாங்க தரவண்டு. தகவல் என்று எதை சொல்றேன்டா, உதாரணமா ஏதாவது ஒரு வேலை செய்யப்பட்டு எங்களுக்கு ஒரு அதுல இருந்து ஒரு முடிவை பெற்றுக்கொள்ளலாம். அங்க ஒரு வேலை செஞ்சு எங்களுக்கு அதுல இருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருந்தா அது தகவல் என்று. உதாரணம் ஒன்று பார்ப்போம். எக்ஸாம்பிள், உதாரணமா ஒரு பாடசாலை பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியர் வந்து மாணவர்கள புள்ளிகளை பதிவு செய்கிறார். உதாரணமா மாணவர புள்ளியே இல்லை, ஒரு பள்ளியில வந்து மாணவர் விவரங்கள் என்னென்னவோ அதை கணனியில வந்து ஒரு ஆசிரியர் வந்து பதிவு செய்கிறார். சரியா? ஓகே, பார்ப்போம். உதாரணமா என்னென்ன டீட்டெயில்ஸ் இங்க பதிவு செய்ய போறாருன்னு பார்ப்போம். ஓகே, ஒன்று ரைட்டா. இப்ப நேம், ஏஜ், சப்ஜெக்ட், மார்க்ஸ், பெயர், வயது, என்ன பாடம், மார்க்ஸ், இந்த நான்கையும் வந்து ஆசிரியர் வந்து அங்க என்ன செய்ய போறார்? பதிவு செய்ய போறார். உதாரணமா இங்க அமல், வயசு வந்து 18, சப்ஜெக்ட் வந்து ஐசிடி, அதுல மார்க்ஸ் வந்து 85. இப்ப உதாரணமா இங்க எங்களுக்கு அமல்ன்றது யார் எதை குறிக்கன்னு தெரியாது, 18ன்றது தனித்துவம். அப்ப தனித்தனியை பார்த்தா எங்களுக்கு அதுல இருந்து ஒரு முடிவுக்குமே வராது. இப்ப நேம்ன்றது அமல், அமல்ன்றா என்ன, யாரு, என்ன நேம், ஏஜ் 18 என்ன, அப்படி இப்படி தனித்தனியை நாங்க பார்க்க இல்லையா. இதை பார்த்தா ஒரு கருத்து அளிக்காது, இதுல இருந்து நாங்க ஒரு கருத்துக்குள்ள வரையலாது. தரவன்றது வந்து அங்க எங்களுக்கு பார்த்தா எழுந்த மனமா இருக்கும், அதை வச்சு ஒரு முடிவுக்கு வரையலாது. தகவல்ன்றது இதை முறை வழியாக்கம் செஞ்சு இதை ப்ராசஸ் பண்ணி அங்க ஒரு சரியான தகவலை பெற்றுக்கொள்வோம். இப்படி இருக்கேக்கில்ல இதை வந்து கணனி என்ன செய்யுது? ப்ராசஸ் பண்ணி ஒரு தரவரிசைப்படுத்தி அங்க வந்து ஸ்டூடெண்ட் போடுது. ஸ்டூடெண்ட், எங்க ஸ்டூடெண்ட்ன்றது யார்? இங்க மாணவன். ஸ்டூடெண்ட் வச்சுக்கொண்டு ஸ்டூடெண்ட் யார்? அமல், அமலோட ஸ்டூடெண்ட் மாணவன். ரெண்டாவது சப்ஜெக்ட் ஐசிடி, அப்ப அமல் சப்ஜெக்ட் ஐசிடி. மூன்றாவது மார்க்ஸ் 85, மார்க்ஸ் 85. அண்ட் இன்னொன்று நாங்க இதுல கிரேட் ஒன்று வைக்கிறோம், கிரேட். அப்ப இதுல சராசரி கணக்கிட்டு இப்ப உதாரணமா கிரேட் ஏ வைக்கிறோம். இங்க என்ன நடந்திருக்குன்னா இவர மார்க்ஸை வச்சுக்கொண்டு கிரேட் சராசரி அவர் என்ன கிரேட்ல இருக்கிறாருன்றது வந்து கணிக்கப்பட்டிருக்கு. இப்போ உதாரணமா ஒரு தரவுல இருந்து இங்க என்னென்ன வேலை செய்யப்பட்டிருக்கு, என்னென்ன ப்ராசஸ் பண்ணப்பட்டிருக்கு டேட்டா. அமல் என்ற மாணவர் ஐசிடி பாடத்துல 85 எடுத்திருக்கிறார், அவர கிரேடு வந்து ஏ என்ற மாதிரி இந்த தரவு வந்து தகவலாக்கப்பட்டிருக்கு. இதுல இவ்வளவு தான் வேலை. ஒரு தரவு வந்து தரவுன்றது வந்து நாங்க தனித்தனியா உடைச்சு பார்த்தோம்டா, ஒரு எழுந்தமானம் ஒரு தரவுன்னு சொன்னோம்னா அதை நாங்க உற்று நோக்கிக்கல அது ஒரு சரியான ஒரு கருத்தோ அல்லது முறை வழியாக்கத்துக்கோ உள்ளாகாம இருக்கும். அப்ப இந்த தரவு வந்து எப்போ முறை வழியாக்கப்படுதோ அப்ப தகவலா மாறும். அந்த தகவல் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கும், எங்களுக்கு ஒரு விளக்கத்தை தரும். அதுதான் தரவுல இருந்து தகவல் வாருது. ரைட். இப்ப இன்னொரு உதாரணம் இதுக்கு பார்க்கலாம். இப்ப ஏடிஎம் முறைமை, ஏடிஎம் மெஷின். இப்ப ஏடிஎம் மெஷினுக்கு போச்சு. இப்ப ஏடிஎம் மெஷினுக்குள்ள போயிட்டு நாங்க அந்த ஏடிஎம் மெஷினுக்கு என்னென்ன உள்ளீடு கொடுக்க போறோம்? எங்கட கணக்கு இலக்கம், அக்கவுண்ட் நம்பர் கொடுப்போம். எவ்வளவு தொகை நாங்க எடுக்க போறோம், அதுக்கு முதல்ல பின் நம்பர் கொடுப்போம், எவ்வளவு தொகை எடுக்க போறோம்ன்றதை கொடுப்போம், என்ன டேட் கொடுப்போம். இதெல்லாமே உதாரணமா நாங்க இதுல கொடுக்க போறது கணக்கு இலக்கமும் எடுக்க வேண்டிய தொகையும், திகதி, நேரம் எல்லாம் அது எடுத்து கால்குலேட் பண்ணி கொள்ளும். இப்ப இதை நாங்க வந்து உள்ளீடா கொடுக்குறோம். உள்ளீடா கொடுத்தா இப்ப உதாரணமா இது இருக்கட்டும், இது உள்ளீடு தான், இது ரெண்டையும் விட்டா இப்ப இதை உதாரணமா
கணக்கிலக்கத்தையும் தொகையும் நாங்கள் ஏடிஎம் மிஷினுக்கு இன்புட் உள்ளீடாக கொடுத்துட்டோம்டா, இந்த ஏடிஎம் மிஷின் என்ன செய்யும்டா, இதை உள்ளீடு இதை இன்புட் இதை வச்சு என்ன செய்யும், ஒரு ப்ராசஸ் அங்கே ஒரு முறை வழியாக்கம் செஞ்சு உள்ள எங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை தரும். எங்களோட வித்ரோவல் நாங்கள் எவ்வளவு வித்ரோவல், இங்கே நாங்கள் 3000 வித்ரோவல் பண்ணியிருக்கிறோம். அப்போ எவ்வளவு வித்ரோ 3000 தானால, அப்போ இதில் 3000. ஓகே, அப்போ இதில் நாங்கள் எவ்வளவு வித்ரோவல் பண்ணியிருக்கிறோம், எங்களுக்கு எவ்வளவு ரிமைனிங் இருக்குது, அக்கௌண்ட் நம்பர் லாஸ்ட் டிஜிட் என்னன்ற மாதிரி. இப்போ இது கணக்கை குழப்புறதுக்காக இது சொல்லல. இப்போ நார்மலாக ஒரு தரவுன்றது வந்து அங்கே அதை வச்சு ஒரு மீனிங் விஷயம் அங்கே ஒரு இதுவுமே இல்லை. அது ஒரு எழுந்தமானமான ஒரு விஷயம். அதை வச்சு எந்த கருத்துக்குமே நாங்கள் வரையில்லாது. அதை நாங்கள் ப்ரொசஸ் பண்ணி எங்களால் ஒன்று அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம், அதை வச்சு நாங்கள் ஒரு கணக்குக்கு வரக்கூடிய விஷயம், எங்களுக்கு இதை வச்சு எங்களுக்கு என்ன முடிவுக்கு வரோம்ன்ற விஷயங்கள் தான் இது. அப்போ இது ப்ரொசஸ் பண்ணி இந்த தகவல், அப்போ டேட்டா தரவு வந்து ப்ரொசஸ் பண்ணி தகவல் இன்ஃபர்மேஷன் வரும். ப்ரொசஸ் வந்து முறை வழியாக்கம் என்று சொல்றது. அப்ப இதுதான் இப்ப தரவுன்ற இது, தகவல்ன்ற இது. தரவு இப்ப முறை வழியாக்கப்படுது, அப்ப தகவலா வரும். இதுதான் இதுல சாதாரணமான ஒரு விளக்கம். அடுத்த விஷயம் தரவு வாழ்க்கை வட்டம். தரவு வாழ்க்கையோட டேட்டா லைஃப் சைக்கிள்னு சொல்றது. ஒரு டேட்டாட லைஃப் சைக்கிள்னு சொல்றது. தரவு வாழ்க்கை வட்டம்னா என்ன? உதாரணமா இப்போ பார்த்தா, ஒரு மனிதன் எப்படி பிறக்கிறான், அவன் வாழ்க்கை எப்படி போகுது, கடைசியில் இறந்து போறான். அப்போ ஒரு மனிதன் பிறக்கிறான், அவனோட வாழ்க்கை முடியுது. ஒரு மனிதன் பிறக்கிறான், அவன் வாழ்றான், அவனோட வாழ்க்கை முடியுதுன்ற மாதிரி ஒரு மனுஷன் வாழ்க்கை எப்படி போகுதோ, அத மாதிரி ஒரு தரவு உருவாக்கப்படுகிறது, அது பேணப்படுது, மேனேஜ் பண்ணப்படுது. பிறகு பயனற்ற தரவு நீக்கப்படுகிறது, அது மீண்டும் தரவுகள் உருவாக்கப்படுறது. இதை மாதிரி ஒரு லைஃப் சைக்கிள், இதை மாதிரி ஒரு டேட்டா லைஃப் சைக்கிள்ல வந்து இந்த தரவோட வாழ்க்கை வட்டம் போய்கொண்டிருக்கும். ஒன்று வந்து தரவு உருவாக்கம், ஒன்று வந்து தரவு உருவாக்கம். தரவு உருவாக்கப்படும். ரெண்டாவது உருவாக்கப்பட்ட தரவு, ஒரு தரவு ஒன்று உருவாக்கப்படும். ரெண்டாவது உருவாக்கப்பட்ட தரவு என்ன செய்யணும், அங்க பேணப்படணும், முகாமைத்துவம் பண்ணணும். தரவு முகாமைத்துவம் மேனேஜ் பண்ணப்படணும். பிறகு என்ன நடக்கும்டா, தரவு உருவாக்கப்பட்டு முகாமைத்துவத்துக்கு வந்த பிறகு என்ன நடக்கணும்டா, பயனற்ற தரவு நீக்கம். ரைட்டா? இவ்வளவுதான் வாழ்க்கை. அப்ப ஒரு தரவு உருவாக்கம், பிறகு அந்த தரவு உருவாக்கினத்தை முகாமைத்துவம் பண்றோம், பயனற்ற தரவை நீக்கிறோம், மீண்டும் புதிய தரவை உருவாக்குறோம். இதுதான் ஒரு டேட்டா லைஃப் சைக்கிள். தரவிட வாழ்க்கை வட்டம் இப்படித்தான் போகும். தரவு உருவாகுது, தரவை முகாமைத்துவம் பண்றோம், பயனற்ற தரவை நீக்கிறோம், இதுக்கு பிறகு மீண்டும் தரவு உருவாக்கம். அப்ப இவ்வளத்தையும் பார்த்துட்டோம். தரவு உருவாக்கம்ண்டா என்னென்னு பார்ப்போம். உதாரணமா தரவு உருவாக்கம்ண்டா அங்கே தரவு கிரியேட் பண்ணப்படுது, இப்போ அங்கே தரவு கொண்டு வரப்படுது. உதாரணம், இப்போ நாங்கள் ஸ்கூல், எங்களோட பாடசாலை ஸ்கூல் பள்ளிக்கூடம், ரைட், எங்களோட பாடசாலை, இந்த ஸ்கூல் சிஸ்டத்தை எடுத்து பார்த்தோம்னா ஒரு 5000 ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்கார்ட் வந்து அங்கே கிரியேட் பண்ணப்படுது. அப்போ உதாரணமாக தர உருவாக்கம் 2 வழியில் நடக்கும் பார்த்தா. ஒன்று வந்து வெளியில இருந்து வாரது. உதாரணம், புதுசா சேர்ற ஒவ்வொரு மாணவரும் தங்களோட டீட்டெயில்ஸை கொடுக்கல, அந்த வகையில தரவு சேர்க்கப்படும். இன்னொரு வகையில தரவு உருவாக்கப்படும். அப்படி என்றால் இந்த மாணவரை இப்ப புள்ளிகளை வச்சு கொண்டு சராசரி கண்டு அந்த தரவு அதை இன்னொரு இடத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளும். அப்படியான சந்தர்ப்பத்துல சிஸ்டமே ஒரு தரவு உருவாக்கி கொள்ளும். அப்படி ஒரு வகையில் நடக்கும். உதாரணமா இப்படி பார்த்தா, முதல் நாள் எப்படி டேட்டா தரவு கிரியேஷன் நடக்கும் இப்படி பார்ப்போம். இப்ப தரவு உருவாக்கம் இந்த வகையில பார்ப்போம். அப்படி என்றா இப்ப எப்படி நடக்கும்னா, இப்ப இவ்வளவு ரெக்கார்டும் ஒரு இடத்துல சேவ் பண்ணப்படும். அந்த இடத்தை தான் சொல்றது டேட்டா பேஸ், தரவுத்தளம். டேட்டா பேஸ், தரவுத்தளம். இதை பற்றி ஒரு பெரிய பாடமே இருக்கு, பிறகு பார்ப்போம். தரவுத்தளம்னா ஒன்றும் இல்லை. இப்ப என்னென்ன தரவு எல்லாம் இப்ப என்ன செய்ய போறோம், இப்ப தரவு எல்லாமே நாங்க கலெக்ட் பண்றது, அதை ஒரு சரியான வகையில ஸ்டோர் ஆர்கனைஸ் பண்ணி அதை இன்னொரு இடத்துல பயன்படுத்த போறோம். அப்ப டேட்டா பேஸ்ல ஏன் தரவெல்லாம் வச்சிருக்கப்படுதுண்டா, சும்மா தரவை நாங்க இப்போ ஆரம்ப காலம் மாதிரி எழுதி வச்சோ நோட் பண்ணி வச்சோ இல்லை, அந்த வகையில நாங்கள் பயன்படுத்தல. அதை ஒரு சரியான வகையில ஒரு சிஸ்டத்தை பயன்படுத்தி ஸ்டோர் பண்ணி ஈஸியாக அக்சஸ் பண்ணி, ஈஸியாக எடுத்துக்கொண்டு ஈஸியாக பயன்படுத்தி கொள்றது, ஈஸியாக ரிமூவ் பண்ணி கொள்றது,
அந்த விஷயங்களுக்காக அதை விட புது புது தரவுகளை அதை வச்சு புதிய புதிய வேலைகள், புதிய புதிய சராசரி கிரேட் அது மாதிரி கொஞ்சம் வேலையில செஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷனை பெற்றுக்கொள்றது, அப்படி நிறைய விஷயங்களுக்காக இந்த தரவுத்தளம் பயன்படுத்தப்படுது. அதுல ஒன்று டேட்டா பேஸ். இப்போ தரவு உருவாக்கம் பண்றது இங்க 5000 மாணவர் ரெக்கார்ட் எல்லாமே இந்த டேட்டா பேஸ், இந்த தரவுத்தளத்துல தான் ஸ்டோர் பண்ணி இருக்கு. தரவுத்தளம் பண்றது இப்போ உதாரணமா ஸ்டோரேஜ் மாதிரி ஒரு மெஷின் சிஸ்டத்துக்கு டேட்டா பேஸ் அந்த டேட்டாஸ் எல்லாமே அங்க சேவ் பண்ணி இருக்கு. அதை எப்படி சேவ் பண்ற என்னன்றது எங்களுக்கு இப்ப தேவையில்லை. இப்ப எங்களுக்கு தெரிய வேண்டிய தரவு உருவாக்கப்படுது எங்க எப்படி உருவாக்கப்படுதுன்ற மட்டும் வேற ஒன்றை பற்றி நாங்க இந்த டைம்ல யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப தரவெல்லாம் உருவாக்கப்படுது, உருவாக்கி டேட்டா பேஸுக்கு இருக்கும். அப்போ ஒவ்வொரு தரவையும் நாங்க கலெக்ட் பண்ணி உருவாக்கப்படும். அப்ப ஒன்று உருவாக்கி வச்சிருந்தா அதை நாங்க மேனேஜ் பண்ணணும். இப்ப அதான் சொல்றது மேனேஜ்மெண்ட். இப்போ மேனேஜ்மெண்ட்ன்றது இப்போ முகாமைத்துவம் பண்ணணும். இப்போ சாதாரண ஒன்று உருவாக்கி வச்சுக்கொண்டு அதை கண்ட வாட்டில் விட இல்லாது. இப்போ ஸ்கூல் சிஸ்டம், இப்போ பாடசாலை ஒரு சிஸ்டம் ஒரு முறைமாய் செயற்படுதுன்னா அது பாடசாலை மேனேஜ்மெண்ட் அங்கே பிரின்சிபல் இருப்பார், டீச்சர் இருப்பார், ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பினும். அப்போ ஒரு சிஸ்டத்துக்கு கீழே அங்கே மேனேஜ் பண்ணப்படுற மாதிரி இங்கே வச்சிருக்க தரவை வந்து எழுந்தமானமா தேவையற்ற வகையில் நாங்கள் பயன்படுத்தலாம். அதையும் நாங்கள் மேனேஜ் பண்ண போகிறோம். உருவாக்கப்பட்ட தரவு வந்து ரெண்டாவது தரவு முகாமைத்துவம். அதாவது மேனேஜ் பண்ண போகணும். அந்த தரவு எப்படி மேனேஜ் பண்ண போகணும்ன்றதை பார்ப்போம். முகாமைத்துவத்துல முதலாவது ஒன்று வந்து ப்ரொடெக்ட், பாதுகாப்பு. அந்த டேட்டாபேஸ் தரவுத்தளத்தை பாதுகாத்து வச்சிருக்கணும். இப்ப சாதாரணமா எங்களோட போனை எப்படி பாதுகாத்து வச்சிருப்போம், அதுல யூசர் நேம் போடுறோம், பாஸ்வேர்ட் போடுறோம், அந்த போன் செக்யூரா வச்சிருக்கோம். அதே மாதிரி ஃபார் லேப்டாப் ஒன்று எடுத்துக்கொண்டா அதுல யூசர் நேம் பாஸ்வேர்ட் போடுறோம், செக்யூர் பாதுகாப்பாக வச்சிருப்போம். இப்போ எங்களோட சிஸ்டம் இப்படி எங்களுக்கு ஒரு ஒன்றை எங்களுக்கு தேவைப்படுற ஒன்றை எப்படி நாங்கள் செக்யூர் என்ன மாதிரி பாதுகாத்து வச்சிருக்கிறோம், அதுதான் நீங்க டேட்டா பேஸ் எப்படி பாதுகாப்போம், யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு இந்த டேட்டா பேஸையும் பாதுகாத்து வச்சிருக்கிறோம். இதுல நன்மை என்னன்னா, இப்ப சில வேளை இந்த தரவுத்தளம் வந்து ஸ்கூல்ல இருக்கிற பிரின்சிபலால மட்டும் எக்ஸஸ் பண்ணக்கூடிய மாதிரி, அல்ல லைப்ரரியில் இருக்கிற லைப்ரரியால மட்டும் எக்ஸஸ் பண்ணக்கூடிய மாதிரி, அல்ல ஸ்கூல்ல சம்திங் யாராவது ஒரு ஆள் மட்டும் இந்த டேட்டாபேஸ் அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப பாஸ்வேர்ட் இல்ல, பாதுகாப்பு இல்லாம இருந்தா மாணவர்கள் பயன்படுத்தி தேவையற்ற விஷயங்கள், தேவையற்ற மோடிஃபிகேஷன், அப்டேட் பண்றது, தேவையில்லாத டெலீட் பண்ற போன்ற வேலையில் நடக்கும். அப்போ ஒரு ப்ராப்பரான ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு அது யார் அதை ஆர்கனைஸ் பண்ண போறாரோ அவர் ப்ராப்பரான பாஸ்வேர்ட், யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கணும், பாதுகாத்து வச்சிருக்கணும். இல்லையென்றா பெரிய பிரச்சனை உண்டாகும். ரெண்டாவது விஷயம் பேக்கப் சொல்றது, பாதுகாப்பு, காப்படுத்தல், பேக்கப் பிரதி என்று சொல்லலாம், அல்லது காப்பு என்று சொல்லலாம். பேக்கப் பண்றேன்னு சொல்றது, பேக்கப் பண்றது கூடுதலா இப்போ நாங்கள் சொல்கிறோம் இல்லையா, ஃபோட்டோஸ் வீடியோஸ் இப்போ எங்கள் ஒரு ஃபோனில் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிட்டுதுண்டா ஒரு அந்த இதை வச்சு இன்னொரு பேக்கப் எடுக்கிறது இல்லையா, இன்னொரு இடத்துல காப்பி பண்ணி வைக்கிறது, அவ்வளோதான் பேக்கப். கணக்கை யோசிக்க தேவையில்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டேட்டா பேஸ் வந்து என்ன செய்யுது, இந்த டேட்டா பேஸ் வந்து இப்போ சம்டைம் எதுவும் பிரச்சனை அழியலாம், அல்லது ஏதாவது தேவையற்ற மோடிஃபிகேஷன் நடக்கலாம். இப்போ யாராவது அதில் புது ரெக்கார்ட் அப்டேட் பண்ணிக்கல, பிள்ளையை அப்டேட் பண்ணலாம், அல்லது 2-3 டேபிள்ஸ்கள் மாறி கிரியேட் பண்ணலாம், தேவையில்லாத மாதிரி லிங்க்கள் ஏட் பண்ணலாம். அப்போ இந்த சந்தர்ப்பங்கள் ஏதாவது நடக்கிறதுக்காக கட்டாயமாக ஒரு காப்பு பேக்கப் ஒன்று எடுத்து வைக்கிறது. சாதாரணமாக நாங்கள் அப்படி ஃபோனோ இல்லை லேப்டாப்போ அப்படி பயன்படுத்தப்படுறோம். எங்கள் டேட்டா முக்கியமான தரவணைகளை தெரிஞ்சிச்சுன்னா நாங்கள் ஒரு பிரதி பேக்கப் எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு அதை பாதுகாத்து கொள்றது. அப்ப பாதுகாப்பு ஒன்று. ரெண்டாவது பேக்கப் பிரதி. ஏனென்றா ஏதாவது சந்தர்ப்பத்தில் அழிவு ஏற்படுமாக இருந்தா எங்கள்கிட்ட இன்னொரு பிரதி இருக்கு, பிரதி என்றது இன்னொரு கொப்பி இருக்கு. இதுல எதுவும் பிரச்சனை என்றா இதை யூஸ் பண்ணி கொள்வோம். மூன்றாவது வந்து அக்சசபிலிட்டி என்று சொல்றது, எளிதில் கையாளுது. அக்சசபிலிட்டி, எளிதான அணுகல் என்று சொல்றது. இப்ப ஈஸி அக்சசபிள் என்று சொல்றது. இப்போ உதாரணமா எங்களுக்கு ஒரு டேட்டாபேஸ் 5000 மாணவர் என்று சொன்னா கிட்டத்தட்ட 5000 மாணவர்ல இப்ப ஒரு ஆள் கமல் என்ற ஒரு ஆள் எடுத்தா இந்த கமல்லையே ஒரு 6 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. 6ன்றது இல்லை, 6ன்ற உதாரணத்துக்கு 6 இல்லை 10 12 2 எல்லாம் எல்லாமே இருக்கலாம். இவ்வளவு ரெக்கார்ட்ஸ் இருக்கும். இப்போ எங்களுக்கு இப்போ இவ்வளவுத்தையும் நாங்கள் இந்த 5000 பேரையும் ஸ்க்ரோல் பண்ணி தேடி கண்டுபிடிக்கிறோம், எங்களுக்கு டைம் போயிடும். அப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்காக ஈஸி அக்சஸ், இலகுவில் அணுகிறது வந்து ஈஸியாக ஃபில்டர் பண்றது, ஈஸியாக ரெக்கார்ட் எடுக்கிறது, இந்த விஷயங்களுக்காக இது பயன்படுத்தப்படுது.